ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் இறுதி முயற்சி. மீட்டர் வட்டி, கந்து வட்டி கடனால தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்களுக்கு ஏற்பட்ட உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் கந்துவட்டி கும்பலின் அராஜக செயல்களோடு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக கொடுத்திருக்கு இந்த படத்தோட குழு. வரம் சினிமா சார்பா வெங்கடேசன் பழனிசாமி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ரஞ்சித் எஸ்ஆர், மெகாலி மீனாட்சி, விட்டல் ராவ், கதிரவன், மௌனிகா, நீலேஷ், புதுப்பேட்டை சுரேஷ் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுனில் லாசர் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சூரியகாந்தி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் ஜனா. அளவான குடும்பத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன்ற ரஞ்சித் ஜவுளி கடை நடத்திட்டு வராரு. இவர் மனைவி வாணின்ற மெகாலி மீனாட்சி, மகள் கௌரின்ற மௌனிகா, மகன் குமரன்ற நீலேஷ் இவங்களோடு வசிச்சுட்டு வராரு. ரவிச்சந்திரன் ஜவுளி வியாபாரத்துக்காகவும் மகனின் இருதய ஆபரேஷனுக்காகவும் கந்துவட்டி கும்பல் தலைவன் ராஜப்பான்ற விட்டல் ராவ் கிட்ட 80 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு. அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி கொடுத்து அசலுக்கு மேல பணம் கொடுக்கிறாரு. இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு விட இன்னும் 1 கோடி ரூபாய் தரணும்னு மிரட்டுறாரு ராஜப்பா. ஒரு வாரத்துக்குள்ள கடனை திருப்பி தரணும்ன்ற நிபந்தனையோடு அவரை 2 அடியாட்கள் கண்காணிப்புல வீட்டு காவல வைக்கிறாரு. வீட்டு வாடகை, பள்ளி கட்டணம், கந்துவட்டி கட்டணம் இது எல்லாத்தையுமே கட்ட முடியாம தவிக்கிற ரவிச்சந்திரன் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்கிறாரு. அவங்க எல்லாருமே கை விரிச்சிடுறாங்க. இந்த நிலையில ரவுடியான ராஜப்பாவோட தம்பியான காத்தவராயன்ற புதுப்பேட்டை சுரேஷ் பணத்தை கட்ட முடியலனா மனைவியையும் மகளையும் பிணை கைதியாக அழைச்சிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாரு. அவங்களோட அந்த அராஜகத்தை தட்டி கேட்க முடியாம மன உளைச்சல்ல தவிக்கிறாரு ரவிச்சந்திரன். இதற்கு இடையில ஒரு சைக்கோ கொலையாளி காலில் காயத்தோடு இவங்களோட வீட்டுக்குள்ள நுழைந்து மாடியில பழைய பொருட்களை போட்டு வச்சிருக்கிற ஒரு அறையில ஒளிஞ்சுக்கிறாரு. ரவிச்சந்திரன் குடும்பத்துக்கு இந்த சைக்கோ கொலையாளி அவங்களோட வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிறது தெரியாது. வாணி, ரவிச்சந்திரன் தற்கொலைக்கு முயல அவரை சமாதானப்படுத்தி காப்பாத்துறாங்க. குடும்பத்துக்காக தற்கொலை முயற்சிய தற்காலிகமாக கைவிட்டாலும் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு ரவிச்சந்திரன். நீண்ட யோசனைக்கு அப்புறம் இந்த தம்பதியினர் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு எடுக்கிறாங்க. கடைசியில இந்த தம்பதியினர் தற்கொலை முயற்சி அவங்களோட இறுதி முயற்சியா ஆனதா இல்லையா, அவங்களோட குழந்தைகள் என்ன ஆனாங்க, வீட்டில் பதுங்கி இருந்த சைக்கோ கொலையாளிகளால இவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதா, யார் அந்த சைக்கோ கொலையாளி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கந்து வட்டியால பாதிக்கப்படும் முதலாளியும் முதலாளித்துவத்தால பாதிக்கப்பட்டு தொழிலாளர்களுக்காக போராடும் கம்யூனிச போராளியையும் இணைச்சு இதுவரைக்கும் சினிமாவில் அதிகமாக பேசாத கந்துவட்டி பிரச்சனையை ஒரு சராசரியான குடும்ப பின்னணியை வச்சு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் ஜனா. ரஞ்சித் 1994 வருடம் வெளிவந்த சிந்து நதிப்பூ படத்துல ஹீரோவா அறிமுகமாகி சேரனோட இயக்கத்துல வெளிவந்த பாரதி கண்ணம்மா உட்பட பல படங்கள்ல நடிச்சு தன்னுடைய தனித்துவமான நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த இவர் கடந்த சில வருடங்களா நடிக்காம இருந்து இப்போ இந்த படத்துல ரவிச்சந்திரன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. பல படங்கள்ல முரட்டுத்தனமான வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருந்த இவர் இந்த படத்துல கடன் வாங்கி நிம்மதி இழந்து தவிக்கிற குடும்ப தலைவனா கேரக்டரை உணர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு பக்கம் கடனை அடைக்க பணம் புரட்ட முயற்சிப்பது, மறுபக்கம் குடும்பத்தோட நிலையை எண்ணி வருந்துவது, கடனால் பாதிக்கப்பட்ட வலி மற்றும் வேதனை, வாழவும் முடியாம சாகவும் முடியாம அவதிப்படுவது, இது எல்லாத்தையும் படத்தை பார்க்குற பார்வையாளர்கள் கிட்ட உணர்வு பூர்வமாக கடத்துறாரு தன்னோட நடிப்பால.
மெஹாலி மீனாட்சி வாணின்ற கேரக்டர்ல ரஞ்சித்தோட மனைவியா கணவனோட நிலை மற்றும் சூழலை அறிந்து நடக்கிறவங்களா நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அளவான பேச்சு, இயல்பான உடல் மொழி, ஒரு அம்மாவாக கடன்ல மூழ்கி அதிலிருந்து விடை பெற, குழந்தைகளுக்கு விஷம் தர தவிப்பது, ரவுடிகளால அவமானப்படுத்தும் போது கணவனின் நிலையை நினைச்சு கண் கலங்குவது, கணவன் எடுக்கிற முடிவை முதல்ல தடுத்தாலும் அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலைய கருத்தில் கொண்டு குழந்தைகளை விட்டு செல்ல மனமில்லாமல் எடுக்கிற முடிவு, இப்படி சில. கொஞ்சம் கூட கருணை இல்லாத கந்துவட்டி தாதாவாக விட்டல் ராவ், அவருடைய தம்பியாக புதுப்பேட்டை சுரேஷ், குற்றவியல் ஆய்வாளரா கதிரவன், ரஞ்சித்தோட மகள் கௌரியாக சிறுமி மௌனிகா, மகன் குமரனா சிறுவன் நிலேஷ் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால பார்க்குறவங்களை கவனிக்க வைக்கிறாங்க. ஒரு வீடு, அதுக்குள்ள இருக்கிற சில கதாபாத்திரங்களின் மன போராட்டங்களை வித்தியாசமான கோணங்கள்ல இயல்பாக காட்சிப்படுத்தி இந்த கடன் பிரச்சனை எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத லைட்டிங் டோன்ல உணர வைக்கிறாரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சூரியகாந்தி. சுனில் லாசரின் பின்னணி இசை மற்றும் மஷூக் ரஹ்மானின் லிரிக்ஸ், கதைக்களம் மற்றும் கதாபாத்திரங்களோட வழிகளை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. எடிட்டர் வடிவேல் விமல்ராஜ், ஆர்ட் டைரக்டர் பாபு எம் பிரபாகர் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.